ஜெயங்கொண்டன் ஐயா உள்ளிட்ட நிறைந்தோர் அவைக்கு என் பணிவான வணக்கங்கள். அண்ணன் சவாம் ஐயப்பன்னு ஒரு பெரிய தொண்டுள்ளம் கொண்டவங்க. காரைக்குடியில் பிறந்து துபாயில் அவங்க வேலை பார்த்துருக்காங்க. கல்ஃப் நியூஸ்ன்ற ஒரு பத்திரிகையில் ஐடி பிரிவில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுறது நிறைய, ஆனால் படித்தவங்க நிறைய கூட தலைப்பாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேச மாட்டாங்க. ரொம்ப பொறுமையாக பதில் சொல்கிறவங்க. நமக்குள்ள ஒரு மாதிரியே துபாயில் கல்ஃப் கண்ட்ரியில் லெகசின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி அங்கே இருக்க பசங்களை உருவாக்குறது, அவங்க முன்னேற்றத்துக்கு பாடுபடுறது, அதில் ஒரு அமைப்பாளராக இருக்கிறாங்க அண்ணன். அவங்க மத்தியானம் தான் யோசிச்சு சரி நம்ம பசங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வரணும், தொண்டுள்ள வரணும், அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும். அதாவது இறை வழிபாடு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடோட அண்ணனை பேசுறதுக்காக அழைச்சோம். அண்ணன் நல்லபடியாக பேசுகிறேன். விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் செய்த பழிக்கு துணை அவன் தந்திரதொள்ளும் வயததின் வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. மேடையிலே அமர்ந்திருக்கும் அன்பு தம்பி செங்கோடன் அவர்களே, வயதில் மட்டும்தான் தம்பி, அறிவு, ஆற்றல், திறமை, எண்ணங்கள் இப்படி ஈடவில்லா எல்லாத்தையும் அவர் எனக்கு அண்ணனாக இருக்கிறார். அதுபோல் நமக்குள் ஒருவன் அமைப்பாளர்கள் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய காவடி நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிந்து கொண்டு என்னுடைய இருக்கின்றேன். இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாம் முன்னாடி உட்கார சொல்லலாமா? பேசும்போதே இங்கே ஒருத்தர் கை தட்டின நம்ம நிறையா. ஒரு பக்கம் பானிபூரி ஓடிட்டு இருக்கு, பேல்பூரி ஓடிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை ஓடிட்டு இருக்கு, பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு மாரி உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வந்திருக்காங்க பாருங்க காவடி நண்பர்கள். அவரோட திருவடியை நம்ம வணங்கணும். அவரோட அதே போல இந்த பிள்ளைகள் இப்போ படம் பார்க்கணும், கேம்ஸ் விளையாடணும், எவ்வளவோ ஆர்வம் இருக்கு. நான் சின்ன வயசுல எங்க ஆயோட இருப்போம், எங்க அண்ணனுக்கு கூட ஸ்கூல் நடக்கும், நாங்களாம் விளையாண்டுட்டு இருப்போம். டியூஷன் உட்காந்து அந்த மனசு அங்கே இருக்கவே இருக்காது. பாதிப்புக்கு நாங்களாம் அறியும் நீங்களும் விளையாடுறாங்களே, நம்மளால விளையாட முடியலேன்னு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயசுல எல்லா இன்ப துன்பங்களையும் விட்டுட்டு இந்த காவடி எல்லாருக்கும் இந்த சேவை செய்யணும்னு சொல்லி வந்திருக்காங்க இல்லையா. இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளையோட பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு கைதட்டல் கொடுக்கணும். நிச்சயமா எந்த ஊர்ல பழனி ஆண்டவர்கள் இந்த அளவுக்கு நம்மளோட இணைஞ்சு இருக்கிறாரு. ஒவ்வொரு செயலையும் நமக்கு உத்தரவு கொடுக்குறாரு, நம்மளோட சேர்ந்து செயல்படுறாரு, நம்ம கண்ணுக்கு தென்பட்டு பல வழிகளும் வழி நடத்துறாரு இல்லையா. யார் நம்ம நிறைய கொண்டாடுறோமோ குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துல தான் சொல்லுவாங்க. இவ்வளவு கொண்டாடுறதுனால தான் நம்ம இருக்கு. பார்த்தீங்கன்னா சென்னையில யாருக்குமே இந்த அளவுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் மண்ணடியிலேருந்து திருவொற்றியூர் போகிற பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராஃபிக்கான ரோடு அந்த 2 நாள் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க. எதனால அப்படின்னா நமக்காக ஒரு தண்டாயுத பணிக்காக இல்லையா. தண்டாயுதம் கொண்டாட நம்முடைய வாழ்வு மேன்மை வரும். அப்போ அந்த தண்டாயுதங்களை கொண்டாடக்கூடிய இந்த பயணத்தில் இந்த பிள்ளைகளை ஈடுபடுத்திய அந்த பெற்றோருக்கு முதல்ல நன்றி. தொண்டு செய்யணும். நீங்களாம் வர்ற வழியில என்னெல்லாம் பண்ணீங்க காவடியில் வர்றவங்களுக்கு சொல்லுங்க. என்ன மாதிரி விஷயம், என்ன மாதிரி உதவிகள் செய்தீங்க? விபூதி காப்பு. யாருல விபூதி காப்புடா? நீங்களா? அப்படியேப்பா, சூப்பர் சூப்பர். நான் உண்மையிலே சொல்றேன், இவ்வளவு காலமா நான் நடந்துகிட்டு இருக்குது சத்தியமா நீங்க நம்பவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் பார்த்துட்டு நடக்க முடியாது. நடக்கிறதுக்கு காரணம் விபூதி காப்பு தான். நான் நிற்பேன் அப்படியே சாப்பிட்டு முடிச்சு சாந்தாடி ரொம்ப நேரம் ஆச்சு, படுக்கவே இல்லையே, விபூதி காப்பு யாரும் போவாங்க தேடி போகணுமே அப்படின்னு நினைப்பேன். டக்குன்னு எதிர்த்தாலும் சொல்லி வச்ச மாதிரி பள்ளியாண்ட கொண்டு வந்துருவாரு. இந்த பிள்ளைகள்லாம் போடுவாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியம் பண்ணுறீங்க நீங்கள். எனக்கு நம்ம என்ன செய்கிறோம் நமக்கு தெரியாது. நீங்கள் காவடியில் வரும்போது அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியும். காவடியில் வரும்போது காவடியுடைய மகிமை தெரியாது. நீ வெளியே காவடி எப்படி வந்து வேடிக்கை பார்க்கும்போது காவடியுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். அதுபோல் சேவைகளிலே சிறந்த சேவை தொண்டர்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான். அது யாரெல்லாம் தெய்வம் யாருன்னு கேட்டாங்க, ஒரு பிரெட்டு தான் தெய்வமா. ஒரு வேளைக்கு இட்லி கிடைச்சது அப்படின்னாக்க அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு சங்கடத்தில் இருக்கவனுக்கு நமக்கு ஒரு உதவி செய்யறோம் இல்லையா, அந்த நேரத்தில் அவனுடைய வலியை தீர்த்து வைக்கிறோம். உங்களுக்கு மேலே ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தனித்தனியாக கொண்டு வந்து என்ன இருக்கு, காலத்தினால் செய்த நன்றி காலத்துக்கு மானப்படுது. அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய உதவி கேட்டீங்கன்னா தெரியும். அவரோட திண்டுக்கல் அது மாதிரி தான். ரொம்ப மயங்கி என்ன செய்யறதே தெரியல. சொந்த இடத்தை வாங்கி கொடுத்து, அங்கே இருந்த இடத்துலேயே சாப்பாடு வாங்கி கொடுத்து, விளையாட்டு மட்டும் எப்படா போகிறோம் பார்த்தாக்க டக்குனு பக்கத்துலேயே ஒரு இடத்த
அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து இவ்வளோ பெரிய சேவை இதில் மதிப்பு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு எதுவுமே எதிர்பார்க்காம செய்றீங்க. சேவையுடைய மதிப்பு எப்போ பல கோடி மடங்கு இருக்கும் அப்படின்னாக்க பல கோடி மடங்கு. நான் வந்து மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை. உனக்கு எதிர்பார்த்து செய்யலாம் தப்பு ஒன்றுமே கிடையாது. அந்த கல்யாணத்தில் ஒரு பல எதிர்பார்ப்பு காரியம் செய்யணும்னு தப்பு ஒன்றும் கிடையாது. பலனை எதிர்பாராமல் செய்யணும்ல, அது வந்து பல மடங்காக பெருகும். இந்த இயற்கை வந்து அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து நம்மகிட்ட வந்து எதிர்பார்த்து பணியாட்டம் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பணியாட்ட போய் 12 ரூபா எனக்கு பரீட்சை எழுத போகணும், நான் வந்து நாளைக்கு எனக்கு பரீட்சை, நான் அந்த மாகாணத்துலேயே முதல் மாணவனாக வரணும்னு சொல்லி கேட்பானா. இந்த வாரியார் சொல்ல கதை உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ வந்து அடுத்த பரீட்சை எழுதலாம் சொல்லி வச்ச மாதிரி மாகாணத்துக்கு முதல் மாணவனாக வந்துடுவான். அதுக்கப்புறம் போய் பரீட்சை முடிச்சு அப்புறம் அடுத்த நல்ல காலேஜ் வேணும்னு சொல்லி கேட்பான். அதுக்கப்புறம் அதே மாதிரி நல்ல காலேஜ் முடிச்சது அடுத்து என்ன வேணும், நமக்கு வேலை. 12 ரூபா நல்ல கம்பெனியில் எனக்கு ஒரு பெரிய வேலை வேணும், நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் பதவி உயர்வு. அதுக்கப்புறம் முருகா எனக்கு அடுத்து என்ன வேணும், நல்ல ஒரு பொண்ணு வேணும். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. கஷ்டம் எதுவுமே கிடையாது. 12 எல்லாமே ஈஸி. நம்ம கேட்டால் போதும், நம்ம கஷ்டம் நினச்சிக்கிறோம். எப்படியாப்பட்ட பஞ்ச காலத்தையும் உணவு அடிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். நீ பொண்ணு கம்மியாக நினைக்க வேண்டாம், கல்யாணம் மனசுட்டு உடனே கிடைக்கும். அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து என்ன கேட்பேன். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஸ்டேஷனில் வந்து இல்லை வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு உட்காந்துருப்பாரு. ட்ரெயின் வரைக்கும் 1 மணி நேரம் இருக்குது. அந்த ஒரு 100 ரூபாய் எடுத்து 5 ரூபாயை மாற்றி வச்சுக்குவார். ஒருத்தனா வந்து ஐயா கண் இல்லை, ஐயா காது இல்லை, ஐயா எனக்கு நான் நடக்க முடியல என்ன போடுவார். கொஞ்சம் கழிச்சு முதல்ல வாங்கினோடனே திரும்ப வருவான். கோபம் வரும், வாங்கினோடனே திரும்ப வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம 12 நம்ம எத்தனை தடவை போகிறோம். நம்ம 12 பிச்சை தானே எடுக்கிறோம் நம்ம, இல்லையா? அந்த பிச்சை எடுத்து வாழும் 12 போட்ட பிச்சை, அது நமக்கு பெருமை. ஆக்சுவலாக பிச்சைங்கிற வார்த்தையை வந்து நம்ம வந்து வேற மாதிரி எடுத்துக்கூடாது. இறைவனுடைய கொடை தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். அதே மாதிரி முகமது நபி சொல்வார், ஒருத்தருடைய கஷ்டங்களை தீர்க்கணும் இல்லையா, அதுக்குள்ள பெரிய சேரிட்டி கிடையாது. நம்ம வந்து காசு பணத்தால் தான் மற்றவங்க உதவி செய்யறதும் கிடையாது. நிறைய காசு பணங்கள் இருக்கவங்க தான் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு கிடையாது. நீ வழியில் இருக்கிற ஒரு முள்ள எடுத்து போடுறியா, ரொம்ப பெரிய ஒரு சேரிட்டி அது. இதனுடைய பலன்கள்லாம் பழகி பெறுவது கந்தபுராணம் படிச்சிங்கன்னா தெரியும். புராணம் சொன்னால் நிறைய கதைகள் சொல்லணும். அதுக்கப்புறம் பெரிய பேச்சாளர்லாம் இருக்காங்க. நானும் நிறைய நேரம் பேசுகிறேன் அப்படி இல்லையா. அது மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமும் நீங்கள் எதையுமே எதிர்பாராமல் செய்யுங்க. அதுக்கு பெரிய உதாரணம் இந்த ஹால்லே நான் ஒரு 3-4 பேர் சொல்லுவேன். அந்த நமக்குள்ள ஒரு இதை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனிவாசன், அது மட்டும் இல்லாமல் ஜெயங்கொண்டான், நிறைய குழுக்களை போய் பேசுகிறாங்க. எந்த எதிர்பார்ப்போட பண்ணுறாங்க, எதுவுமே இல்லை. அவங்க வந்து பேசும்போது எங்களுடைய அமைப்பு நாங்கள் 3 வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுடைய அமைப்பு பாராட்டி எங்களுக்கு பேசுகிறேன்னு சொன்னாங்க. இல்லை, இந்த பிள்ளைகளை போல மற்ற பிள்ளைகள் இது போல வந்து இந்த பலனை அனுபவிக்க வேண்டும், இளைஞர்களை பெற வேண்டும். இதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இன்னொரு வந்து உட்கார்ந்து நேரம் இருந்துச்சு நடந்து வர முடியல. உங்ககிட்ட பேசும்போது எனக்கு வழியாக புதுவழியே தெரியல எனக்கு. ஏன்னா உங்ககிட்ட இருந்தாலும் எனக்கு இந்த எனர்ஜி வருது. நீங்கள் போகக்கூடிய இடமெல்லாம் ஒரு ரேடியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு சர்வீஸை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து பல அலைவீச்சுகள் வரும். அது அடுத்தவர்களை வசப்படுத்தும். நம்ம அந்த அடுத்த வசப்படுத்தி எதிர்பார்ப்பு பண்ணுறதில்ல. நம்ம ஒரு ஜெனுவினான்னு சொல்கிறோம்ல, சரியான தமிழ் வாக்கு சொல்லியதை நீங்கள் தமிழக சொல்லலாம். ஒரு நேர்மைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு உள்ளார்ந்த மற்றவர்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு போய் நீங்கள் ஒரு காரியம் பண்ணும்பொழுது உங்களுடைய எனர்ஜி வந்து பல மடங்காக பெருகும். உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி உங்களுடைய சக்தியை நீங்கள் பெருக்கிக்கணும் அப்படின்னாக்க இந்த நேரம் மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம். அதுவும் அந்த தேனியில் ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு இயற்கை ஆர்வலர். அவருடைய மகளோட கல்யாணத்தை கூப்பிட்டுருந்தோம். அவர் வந்து மற்றவங்களெலாம் கூப்பிட்டவங்க இயற்கை முறையில் விவசாயம் எப்படி செய்யணும். இயற்கை விவசாயம் அழிஞ்சு போச்சு. இன்றைக்கி சாப்பிட்றதுலாம் பாதி பாய்சல் தான். இன்றைக்கி பாதி விஷமான பொருட்கள் தான் சாப்பிட்றோம். இயற்கை முறையில் விவசாயம் எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து, இலவசமாக சொல்லிக் கொடுத்து, அவருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அதோட ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்து சொல்லிக் கொடுக்குறாரு. என்ன சொல்லுவாருனாக்க, இந்த உலகிற்கு நாம் எதற்கு வந்திருக்கிறோம் என்றால், இங்கிருந்து நாம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் என்று யோசிப்பதற்காக இல்லை, இந்த உலகிற்கு நாம் என்ன கொடுக்கலாம். கொடுக்குற பொருள் இல்லை, கொடுக்கின்ற உள்ளம் இருந்தால் போதும். எதுவுமே நம்மளுடைய கிடையாது. நம்மளுடைய கை மூலமாக இறைவன் வந்து மற்றவர்கள் கொடுப்பாங்க. நம்ம ஒரு பசிக்கிற சாப்பாடு போடல, பட்டியல் செத்துக்கிறவனாவே நான் சாப்பாடு போட்டேன் உடனே சொல்லவே முடியாது. நம்ம இல்லைன்னா இன்னொரு சாப்பாடு போடுவான் அவனுக்கு. ஏன்னா இறைவன் தீர்மானித்து விட்டான், அவனுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும் தீர்மானித்து விட்டான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய சாப்பாடு அந்த பாட்டு கூட இருந்தா
காட்டிலே யானைக்கும் புற்றிலே எறும்புக்கும் உணவை நீ வைத்தான்னு சொல்லு. யார் யாருக்கு என்ன வேணுமோ அங்கங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்க அதை நம்ம செய்யலை, நம்ம மூலமாக பல பேருக்கு நம்ம சேர்க்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதுவுமே கொடுக்கல, மற்றவர்களுக்கு நம்ம அருளை வாங்கி கொடுக்கணும். சொல்லுவாரா, ஒரு தட்டை வச்சு எல்லாம் கொடுப்பாராம், என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுப்பாராம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கன்னு சொல்லுவாராம். ஏன் அப்படின்னு கேட்டால் நார்மலாக என்ன சொன்னோம்னா, கொடுக்கக்கூடிய கை கீழே பார்த்துருக்கும், வாங்கக்கூடிய கை மேலே பார்த்துருக்கும். நீங்கள் தானே கொடுக்குறீங்க, உங்கள் கையை ஏன் மேலே பார்த்துருக்கு அப்படின்னாக்க, நான் பொருளை கொடுக்கிறேன், அவரிடத்தில் நான் அருளை வாங்குகிறேன். அப்போ நம்ம கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்தா கூட நமக்கு ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எதுவுமே கேட்க வேண்டாம். வேண்டத்தக்கது அறிவோயினி, இந்த பாட்டை எல்லாம் போய் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்டும் முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டால் வேண்டி நீ அதோடு செய்தால் யாரும் உதவி வேண்டினால் வேண்டும் பரிசம் உண்டனில் அதுவும் உண்டு விருப்பன்றேன். இறைவன் விட்டு அமைச்சுங்களேன், வாழ்க்கையில் நம்மளோட தேர்தலுக்கு யாருமே போக முடியாது. அதனால் இந்த பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உங்களுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா காலையில் ஒரு முறை மாலை ஒரு முறை சொல்லுங்கள், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யுங்க. உங்களை சுற்றி ஒரு பெரிய சமூகத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நீங்கள் ஒரு தொண்டு செய்யலாம் அப்போ சொன்னாங்க வந்தீங்க, ஆனால் உங்களை நம்பி உங்களுடைய இதில் வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. இங்கே உட்கார்ந்துருக்கணும்னு அப்படி தான் பார்க்குறேன் நான். அது மாதிரி எல்லாம் வளர போகிறீங்க. உங்களுக்கு என்றும் பழனியாண்டவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டு. எதை பற்றியும் நீங்கள் மற்றவருடைய தொண்டு செய்யும் பொழுது எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும், உங்களுக்கு வர வேண்டியது வந்து கொண்டே இருக்கும். அதனால் என் தைரியம் நல்லா பண்ணுங்கள். வாழ்க்கை வளமுடன் வெற்றிவே.